ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது வெத்தலை மாலை தாங்க. இது நான் கட்டின மாலை கிடையாது. இது ஆல்ரெடி கோயிலேருந்து எங்களுக்கு கொடுத்து விட்டது. அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் எப்பொழுதும் வெத்தலை மாலையும் கட்டி வந்துருங்க. அர்ச்சனை பண்ணியாச்சு. அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது மாலை எப்பொழுதுமே கொடுப்பாங்க. துளசி மாலை போட்டு விடுவாங்க. அதே மாதிரி அர்ச்சனையும் நமக்கு கொடுத்து விடுவாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு. நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, இதில் நான் பார்த்துருக்கேன் எல்லா வெத்தலையிலுமே வெறும் வெத்தலை, அதாவது வெறும் வெத்தலை மட்டும்தான் இருக்குது. இது வந்து எப்படி கட்டணும்னா, வெத்தலையும் பாக்கும் தான் கட்டணும். எப்பொழுதுமே எந்த ஒரு விசேஷத்துலேயுமே சரி வெத்தலையும் பாக்கும் தான் வைப்பாங்க. வெறும் வெத்தலை மட்டும் வைக்க மாட்டாங்க. என்ன தான் வெத்தலை வந்து நமக்கு லட்சுமி கிடைச்சோம் அப்படின்னு சொன்னாலும் வெத்தலை வந்து வீட்டுக்கு வாசலுக்கு முன்பக்கம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கார சுவையுடையது, அதனால் வைக்க மாட்டாங்க. அது பின்பக்கம் சைடில் இப்படி தான் வைப்பாங்க. வெத்தலை இது நீங்கள் எல்லாமே ரைட்டு தான். இந்த காம்பு வச்சு தான் கட்டணும். அதே மாதிரி வெத்தலை முனி வந்து இந்த மாதிரி தான் கூர்மையாக இருக்கணும். ஆனால் கம்பல்சரியாக வெத்தலை கட்டும் போகும்போது கம்பல்சரியாக நம்ம கொட்டைப்பாக்கு வச்சு தான் கொட்டைப்பாக்கு வச்சு தாங்க கட்டணும். கொட்டைப்பாக்கு இல்லாமல் கட்டக்கூடாது. சீவல் கூட வச்சுக்கலாம். நம்ம வெத்தலை நம்ம சீவல் யூஸ் பண்ண தெரியுமா? அந்த சீவலை உள்ளுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமா ஒரு சுருட்டி அதுக்கப்புறம் கட்டணும். இதில் கட்டியிருக்கிற வெத்தலையில் நான் பார்க்குறேன், இங்கே பாருங்க, இது ஒருலாம் ஒத்த மாலை தான். வெறும் ஒரே ஒத்தலை. இது எந்த அளவுக்கு எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, வெறும் வெத்தலை தான். நம்ம எந்த ஒரு இதையுமே நம்ம ஈடுபாடோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக இதோட முழு திருப்தி நமக்கு கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே வெத்தலை மாலை கட்டுறாங்க கடையில் உள்ள அதை வாங்கி கட்டுறதை விட நம்ம வீட்டில் நம்ம கைப்பட வாங்கி இந்த வெத்தலையை வாங்கி 21 வெத்தலையில் 51 வெத்தலையை நம்ம வாங்கி அதுக்குள்ளே ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுக்கலாம். இல்லை நிஜாமாக்கு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொட்டி வச்சுக்கலாம். வெத்தலை சீவல் யூஸ் பண்ணுறீமா? சீவல், அந்த சீவலாக இருந்தாலும் நம்ம உள்ளே வச்சு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு நம்ம ஆஞ்சநேயருக்கு போடும்போது இது எல்லாமே ஆஞ்சநேயருக்கு உள்ள மாலை தான். ஆஞ்சநேயருக்கு போடும்போது இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டி, அதாவது ஒரு வெத்தலையை உள்பக்கமாக இருக்கிறது கொட்டைப்பாக்கு வச்சு இந்த பக்கமாக மடித்து இந்த பக்கம் ஒரு மடி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் மடித்து இன்னொரு வெத்தலையில் வச்சு தான் நம்ம கட்டணும். அதை சொல்லும்போது ஸ்ரீராமஜெயம்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் அந்த அந்த நம்ம வேண்டுதலை அவர் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. பக்கத்துலேயே வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஓடோடி வந்து நம்ம பக்கத்தில் நின்று கேட்பார். அந்த ஒவ்வொரு வெத்தலையை நம்ம கட்டி மாலையை கோர்த்து முடிக்கிறதையும் ஸ்ரீராமஜெயம்னு சொல்லி நம்ம மனசார நம்ம பிரார்த்தனையை வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் தான் நம்ம கோயிலில் சேர்க்கணும். கோயிலில் வந்து எப்படின்னா, அங்கே இருக்கிற மாலையை விட நம்ம கைப்பட நம்ம பிரார்த்தனையை சொல்லி நம்ம செய்யும் போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நமக்கு பலன் கிடைக்கும். நான் பார்த்துருக்கேன். நான் என்ன பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருந்தவங்க, வெறும் வெத்தலை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் சொல்கிறது, நம்மளும் வெத்தலை மாலை கட்டி போட்டோம், நம்மளும் வடை மாலை செஞ்சு வச்சோம், நம்மளும் நெய் வாங்கி, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஈடுபாடோடு செய்யுங்க. கண்டிப்பாக ஆஞ்சநேயர் என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்டு போனீங்கன்னா அடுத்த நாளே கொடுப்பாரு. எனக்கு நான் சொல்கிறது உண்மையிலே அது நான் நம்புகிற ஒரு தெய்வம். கண்டிப்பாக கொடுப்பாரு. இதை நீங்கள் செய்யும் போது தயவுசெய்து இதை யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வெத்தலை மாலை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 21 வெத்தலையோ இல்லை 51 வெத்தலையோ வாங்கி வெத்தலையை உள்பக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு வெத்தலையை அதில் கொஞ்சம் நிஜாமாக்கு வச்சு நான் அந்த மாலை கட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கமாக ஒரு மடி, இப்படி அதுக்கப்புறம் இன்னொரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெத்தலையில் வச்சு தான் நம்ம அந்த முடிச்சு போடணும். இந்த மாதிரி வெறுமனேன்னு வெத்தலை வைக்காதீங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு விசேஷத்துலையுமே வெத்தலை பாக்கு மட்டும்தான் வைப்பாங்களே தவிர வெறும் வெத்தலை வச்சு எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து யாராவது நீங்கள் இந்த மாதிரி செய்யணும், வெத்தலை மாலை கட்டணும்னு முடிவு பண்ணுறவங்க தயவுசெய்து கொட்டைப்பாக்கு இல்லாமல் கட்டவே கட்டாதீங்க. அது இப்போ இல்லை, எப்பொழுதுமே நல்லது தான் அது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பாலையை பார்த்தோன்னே எனக்கு சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சு. இதை அவர் கொடுக்கும் போதே நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, என்ன சாமி இப்படி கட்டியிருக்கிறாங்களா, என்னம்மா பண்ணுறது, நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க கட்டிட்டு போகிறாங்க, இது எப்படி கட்டணும்னு கேட்டால் நம்ம சொல்லலாம். அவங்கள வந்து கட்டி கொடுத்துட்டு போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும், வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், அதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கன்னு கேட்டாங்க. வெறும் வெத்தலை தாங்க. அவர்கிட்ட போயிட்டீங்க, அவர்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்ல போகும்போது நம்ம வீட்டிலேருந்து கட்டி அதை எடுத்துகிட்டு போய் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.